அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்போர்டு வெஹிக்கல், அதாவது ஐஆர்டி பற்றியும் எல்போர்டு வெஹிக்கல் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறதுன்னு பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த ஐஆர்டின்னா என்ன, அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது என்ன ட்ரைனிங்கு, எதுக்காக இது லைசன்ஸ் எடுக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே இப்போ சொல்கிறேன். இது என்னென்னா, ஐஆர்டி இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு ஒரு கோர்ஸு, ஒரு 3 மாதம் கோர்ஸு. அதில் அமௌண்ட்டு கட்டணும். இந்த ஐஆர்டி எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போது டிஎன்எஸ்டிசியில் டிரைவருக்கு வேக்கண்ட் இருக்குது, இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னா மினிமம் ஒரு 5 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அவங்க. அப்படி நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட்டுட்டு, இந்த ஐஆர்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க மாட்டாங்க. நம்ம இதில் முழு பயிற்சி எடுத்துருக்குறோம். அதனால் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்காம டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணி, டிரைவிங் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி, ஐஆர்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால தான் இதில் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஐஆர்டி பண்ணோம் அப்படின்னா முழு பயிற்சி ஆயிரும். அதாவது கிளாஸ் நடத்துவாங்க. கிளாஸில் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்கும், நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு ஒன்று போவோம், ஆனால் அது ஒன்று நடக்கும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் டிரைவர்ஸு, ஃபேக்டல் பண்ண டிரைவர்ஸு, அவங்களாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே இதில் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அதில் ஓ இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அதில் எல்லாத்துலேயும் இந்த 3 மாதத்தில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் ஆகி ஒரு பர்ஃபெக்டான டிரைவராக வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் டீசல் சிக்கனம் எப்படி பண்ணணும், வண்டியை எப்படி ஓட்டணும், எப்படி ஓட்டினா டீசல் சிக்கனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சேஃப்டி பர்பஸு, கதவை மூடி ஓட்டணும், இந்த மாதிரி யார் தேக்கினாலும் வண்டியை நிப்பாட்டணும், ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதிமுறைகளும் சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது மேரேஜ் ஆனவங்க, ஒரு 28 வயசில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை இருக்கும். அவங்க கொஞ்சம் யோசித்து இதில் பெனிஃபிட் இருக்குமா, நமக்கு இதுக்கு மேலே நமக்கு இதில் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா அமௌண்ட் ஒரு 28,000 கட்டுற மாதிரி இருக்கும், 23,000 கட்டுற மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் 23,510 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பிகினர்ஸ்க்கு இப்போ 18 வயசு முடிஞ்சு ஒரு 20 வயசு 22 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. அதனால் அவங்க பணம் ரெடி பண்ணிடுவாங்க. அப்பாக்கிட்ட சொல்லியோ இல்லை எங்கேயோ வேலைக்கு போயோ ஏதோ ஒன்று கமிட்மெண்ட்ஸ் இல்லாததுனால அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வயசானவங்க, கொஞ்சம் ஒரு 30 வயசு 28 வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எப்பட்றா இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் நம்மளால் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு, அந்த கோர்ஸ் இல்லை எனக்கு டிரைவிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் டிஎன்எஸ்சிசியில் உள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அமௌண்ட் சேர்த்து, இதுதான் நான் சொல்ல வர்றது, உங்களால் முடியும், நான் இதில் தான் போகிறேன், ஆனால் டிஎன்எஸ்சிசியில் உள்ளே போகிறது, ஓட்டுறது எல்லாம் முக்கியமாக கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அசால்ட்டாக இருந்தோம்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை ஏமாற்றிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறு நடக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் எல்லாம் நல்லா சிந்திச்சு முடிவெடுத்துக்கோங்க.
எல்லாம் ஒரு பிளான் பண்ணுங்கள். இல்லை நான் கன்ஃபார்மாக இதில் தான் போகணும், ஆனால் எப்படி போகணும், கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து தாராளமாக இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஐஆர்டி ஒரு நல்ல ஒரு கோர்ஸு, நல்ல ஒரு பயிற்சியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த BS3 எப்படி ஓட்டுறது, BS4 எப்படி ஓட்டுறது, இன்னும் BS6 எப்படி ஓட்டுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, கிளியர் பண்ணிடலாம். ஓகே, பாய்.